அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுக்கு 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதல் கட்டம் மனிதன் பிறப்பதற்கு முன்னால் உள்ள கட்டம். இரண்டாவது மனிதன் மரணித்ததற்கு பின்னால் உள்ள கட்டம். மூன்றாவது ஒரு மனிதன் பிறப்பதற்கும் மரணிப்பதற்கும் இடையில் உள்ள கட்டம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் உள்ள கட்டம் இது நீளமானது. எவ்வளவு காலம் பிறப்பதற்கு முன்னால் நாம் இருந்தோம் என்று தெரியாது. இரண்டாவது, ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் எவ்வளவு காலம் கபருடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் இருக்கப் போகின்றான் என்பது தெரியாது, அதுவும் நீளமானது. ஆனால் மூன்றாவது கட்டமாகிய ஒரு மனிதன் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் மரணிப்பதற்கும் இடையில் உள்ள காலம் மிக சுருக்கமானதாக இருக்கின்றது. இதன் சுருக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எனக்கும் உலகத்துக்கும் உள்ள உதாரணம், ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது ஒரு இடத்தில் தங்க வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. ஒரு மரத்தை பிடித்து அதன் நிழலுக்கு கீழால் இருந்துவிட்டு அவன் மீண்டும் பயணிக்கின்றான். இதுதான் உலகத்துக்குரிய உதாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துக்காக வேண்டிதான் நாம் சண்டை பிடித்து கொண்டு, நாம் பெருமை அடித்து கொண்டு, இதற்காக வேண்டித்தான் நாம் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று உலகளாவிய ரீதியிலே முஸ்லீம்களுக்கு பலத்த எதிர்ப்புகள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலமாக வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்குரிய பிரதானமான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு எதிராக சமுதாயங்கள் மற்றவர்களை அழைப்பார்கள். எப்படி என்றால், ஒரு உணவுத்தட்டின் பக்கம் எப்படி விருந்துக்கு அழைப்பவர்கள் அழைக்கின்றார்களோ இதே போன்று அழைப்பார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதனால்தானா இப்படி எங்களுக்கு எதிராக மக்கள் செயற்படுவார்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களுடைய எண்ணிக்கை அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமாகத்தான் இருக்கும். அதிகமான பாப்புலேஷனை நீங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆனாலும் வெள்ளத்திலே அடிபட்டு செல்லக்கூடிய புதர்களை போன்று, அந்த புட்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய விரோதியுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பயத்தை எடுத்து விடுவான். உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்ற நோயை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? அன்பானவர்களே, நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். என்னுடைய உள்ளத்திலே வஹன் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலகத்தை நேசிப்பதும் மௌத்தை வெறுப்பதும் தான் வஹன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, உலகத்துடைய நேசம் எமது உள்ளத்திலே இருக்கின்றதா? இந்த நேசம்தான் உலகத்திலே எமது அழிவுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, உலகத்தை ஒரு மனிதன் சம்பாதிக்கலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த உலகத்துடைய பொருட்களை அவன் சம்பாதிப்பதை அவன் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை விட, அல்லாஹ்வுடைய தீனை விட ஒரு மனிதன் நேசிக்க கூடாது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள். சில ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு உலகத்தை காட்டுகின்றேன், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு சென்று ஒரு குப்பை தொட்டில் இருந்தது. அதை காட்டி சொன்னார்கள், பாருங்கள், இதுதான் உலகத்திலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பு, நீங்கள் போட்டி போடக்கூடிய போட்டிகள் அனைத்தும் இந்த குப்பை தொட்டிலில் தான் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பையும் மக்களுடைய அன்பையும் அடைவதற்குரிய வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் ஃபீமா இன்தன் நாஸ் யுஹிப்புக்கன் நாஸ். நீ உலகத்திலே பற்றற்றவனாக இரு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மக்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதில் பற்றற்றவனாக நீ இரு, மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஒரு மனிதனிடத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைத்திருக்கின்றான், இந்த மனிதன் எப்படி பற்றற்றவனாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள், ஆம், அவனுக்கு பற்றற்றவனாக இருக்கலாம். எப்படி என்றால், அவனுக்கு உலகம் கூடும் பொழுது சந்தோஷம் வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறையும் பொழுது அவன் கவலைப்படக்கூடாது. உலகத்திலே எது போய்விட்டதோ அது ஆகிரத்திலே தனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்ற சிந்தனை அவனுக்கு வர வேண்டும். இப்படியான சிந்தனை இருக்குமானால் அவன்தான் பற்றற்றவன் என்று அஹ்மது இப்னு ஹம்பல்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். நபியர்கள் ஒரு மஜ்லிஸை விட்டு பிரியும் பொழுது செய்யக்கூடிய முக்கியமான துஆ தான் வலா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா, யா அல்லாஹ், உலகத்தை எங்களுடைய மிக பெரும் கவலையாக ஆக்கிவிடாதே. நாம் உலகத்துக்காக வேண்டி சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தளமாக, எங்களுக்கு மிக பெரும் கவலைக்குரிய இடமாக உலகத்தை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய கவலை எப்பொழுது ஆகிராவாக இருக்குமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கிஃப்ட் தான் ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி, அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலே செல்வத்தை ஏற்படுத்துவான். அன்பானவர்களே, இன்று எமக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, ஆனால் உள்ளத்திலே செல்வம் கிடையாது. உள்ளத்திலே செல்வம் வேண்டுமா? எப்பொழுது ஆகிரத் நோக்கமாக ஒரு மனிதனுடைய கவலையாக இருக்குமோ, அல்லாஹ் உள்ளத்திலே செல்வத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் உலகத்தையே அவருக்கு ஒன்று சேர்த்து கொடுப்பான். எப்படி என்றால், உலகம் வலிந்து அவருக்கு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யாருடைய கவலை வெறும் உலகமாக மாத்திரம் இருக்குமோ, உலகத்தை அதிகரிப்பதாக மாத்திரம் இருக்குமோ, அல்லாஹ் அவருக்கு முன்னால் வறுமையை ஏற்படுத்துவான். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ் அப்படியே அழித்து விடுவான். அவருக்கு உலகத்திலே எவ்வளவு நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ, அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ, அந்தளவுதான் அவருக்கு வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான துஆ, யா அல்லாஹ், உலகத்தை மிக பெரும் கவலையாக எமக்கு ஆக்கிவிடாதே. நாம் கவலைப்பட்டு கொண்டு சண்டை பிடிக்கும் இடமாக உலகத்தை ஆக்கிவிடாதே. ஆகிரத்துக்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய இடமாக உலகத்தை எமக்கு ஆக்கித்தா யா அல்லாஹ் என்று நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தை சம்பாதித்து அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.